யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. ஆதி காலத்தில், அதாவது சங்க இலக்கியங்கள் இருந்த காலங்கள் இருக்கு இல்லையா, அதில் தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது சிவாலயங்கள் செழித்து வளர்ந்த ஒரு காலகட்டமாக புறநானூற்றிலேயே பல பாடல்கள் இருக்குது. தொண்டை மண்டலம்ங்கிறது பல்லவர்கள் ஆட்சி புரிந்த காலம். தொண்டைமான் அப்படிங்கிற அரசனுடைய பெயரில் உருவானது தான் தொண்டை மண்டலம். இப்போ இருக்கக்கூடிய தொண்டை மண்டலத்துடைய ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை சாலை இருக்கு இல்லையா, கிழக்கு கடற்கரை சாலையில் ஆரம்பித்து அப்படியே ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளையும் சேர்க்கக்கூடிய இடம்தான் தொண்டை மண்டலம். அதில் 3 சிவாலயங்கள் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குச்சு. அந்த 3 சிவாலயங்களையும் மும்மூர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிற அளவுக்கு தொண்டை மண்டலத்தில் வாழ்ந்தவங்க வணங்கியிருக்காங்க. அது என்னென்ன ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மியூரில் அமைந்திருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் ஆலயம், அப்படியே பக்கத்தில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் ஆலயம், இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா திருவொற்றியூரில் அமைந்திருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமி ஆலயம். 3மே சிவாலயங்கள். 3 சிவாலயங்களும் ஒரு சேர தரிசனம் பண்ணுறது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த 3 கோவில்களில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தான் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மியூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மருந்தீஸ்வரர் ஆலயம். ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே திருவிளையாடலுக்கு புகழ் பெற்றவர். இந்த மருந்தீஸ்வரர் கோவிலில் சிவனுடைய திருவிளையாடல் என்ன, இங்கேயே மருந்தீஸ்வரரா அவர் காட்சி அளிக்கிறாரு அப்படிங்கிற தல வரலாறு குறித்து விரிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், எப்போவுமே தல வரலாறு அப்படின்னு நம்ம பேசணும்னா ஈசனுடைய கோயிலை பற்றி பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு திருவிளையாடல் இல்லாமல் ஒரு கோவிலே உருவாகி இருக்காது. உண்மை. அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் தான் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோவில். இங்கே சிவனுடைய திருவிளையாடல் குறித்தும் சுவாமியுடைய பெயர் காரணம் குறித்தும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில் அப்படின்னாலே தெரிஞ்ச விஷயம் இவ்வளோடு தான் இருக்கும், தெரியாத விஷயம் எண்ணற்றது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு உயிரினமும் ஈசனை கும்பிடாம, ஈசனை வழிபடாம, ஈசனோட அனுகிரகம் இல்லாம ஒரு மேன்மை நிலை அப்படின்றத அடைய முடியாது இல்லைங்களா? இப்ப முருகன் அப்படின்னாலே அருணகிரிநாதர் சொல்லுவார், கோழிக்கொடியோ நடிப்பணியாமல் குவளையத்தே வாழும் மதியிலிகால் அப்படின்னு. நீ முருகனை கும்பிடாம நீ இந்த பூமியில பிறந்ததே வேஸ்ட்டுப்பா அப்படின்றது. இதே தான் நானும் சொல்வேன். சிவனை வழிபாடு பண்ணல அப்படின்னா நம்ம இந்த பூமியில பிறந்ததே வேஸ்ட் அப்படின்றது உண்மை. நிறைய பேருக்கு ஈசனுடைய தாத்பரியம், ஈசனுடைய தயாளு குணம், எது கேட்டாலும் ஈசன் கொடுப்பான் அப்படின்றது தெரியறது இல்லம்மா. நம் முன்னோர்களுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு, நம்மளோட மன்னர்களுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் எங்க பார்த்தாலும் சிவன் கோயிலை நம்ம கட்டினாங்க இல்லைங்களா? அவங்க கட்டந்தனால நம்ம பாத்தீங்கன்னா பலனடைகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல இந்த மருந்தீஸ்வரர் கோயில், இவருக்கு பாத்தீங்கன்னா ஔஷதீஸ்வரர் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. மருந்து அப்படின்னா ஔஷதம் அப்படின்றது சமஸ்கிருதத்துல இல்லைங்களாமா. இந்த மருந்தீஸ்வரர் கோயில் பாத்தீங்கன்னா சுயம்பு ஈசன்மா. இவர் யாரும் இந்த ஈசனை பிரதிஷ்டை பண்ணல, யாரும் சிற்பி எடுத்து கல் எடுத்து செதுக்கி பிரதிஷ்டை பண்ண ஈசன் கிடையாது. இவர் சுயம்பு ஈசன். 1300 வருடங்களுக்கும் மேலான பழமையான கோயில். கரெக்டா பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் அப்படின்றது தெரியல. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்ததா வரலாறும் இருக்கு, வரலாற்று சுவடுகள் இருக்கு. இந்த கோயில் இங்க வந்ததுனுடைய வரலாறு என்ன இல்லையா? இப்ப இது பாத்தீங்கன்னா அதுக்கு பிற்பகுதியில தான் பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் இந்த கோயில, பொதுவா ஒரு சிலை இருக்கு, ஒரு சின்ன கர்ப்பகிரகம் இருக்குன்னா கூட அடுத்தடுத்து சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கைங்கரியம் அப்படின்றது செஞ்சாங்க. அந்த மாதிரி பிற்காலத்துல ராஜேந்திர சோழன் கோயில் அப்படின்றது எழுப்பினாரு. அதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் அவங்களோட கைங்கரியத்தை செஞ்சாங்க. இந்த கோயில் முதல்ல இங்க வந்ததனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, அகத்திய முனிவர். ஈசன் அப்படின்னாலே 18 சித்தர்கள் இல்லாம கிடையாது இல்லைங்களா? அதுல முக்கியமா நமக்கு தெரிஞ்சது 18 சித்தர்கள். ஆனா எத்தனையோ சித்தர்கள் இருந்தாங்க. நீயும் சித்தத்தை தொலைச்சா சித்தர் ஆகலாம், நானும் சித்தத்தை தொலைச்சா சித்தர் ஆகலாம் இல்லைங்களா? அப்ப அகத்திய முனிவர் பாத்தீங்கன்னா ஒரு முறை தீராத வயிற்று வலியினால கஷ்டப்படுறார்.
ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரால் முடியல. முடியும் போது அவங்களாம் முடியலன்னும் போது என்ன பண்ணுவாங்க, ஐயா ஈசா முடியலையே அப்படின்னு தானே வேண்டுவாங்க. அப்போ வாய்க்கு வாய்க்கு சிவ 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 சிவன் சொல்கிற மனுஷங்க இல்லையா அவங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயா ஈசா என்னால் முடியலையே, வயிற்று வலி தாங்க முடியலையே அப்படின்னு ஒரு க்ஷணம் யோசிக்கிறார். ஈசா முன்னாடி வந்து நிற்கிறார். முன்னாடி வந்து நின்று அவரோட வயிற்று வலி, அந்த தீராத வயிற்று வலியை போக்கிடுறாரு. போக்கிட்டு, அதாவது அந்த வயிற்று வலி அப்படின்றது பெரிய சூலம் அப்படிங்கிறாங்க, ஒரு பெரிய நோய், அதனால் வயிற்று வலி. அப்போனா இப்போ இருக்க பெரிய பெரிய நோய்கள், பெருநோய்கள் மாதிரி அந்த வயிற்று வலி அவருக்கு இருந்திருக்கு. அதை ஈசன் போக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூலிகை வனமாக இருந்திருக்கு. அந்த மூலிகை வனத்தில் இருந்த ஒவ்வொரு மூலிகையினோட அறிவையும், அந்த மூலிகை என்னென்ன நோய்களுக்கு பயன்படும் அப்படின்ற அறிவையும் அகத்தியருக்கு புகட்டியிருக்கார். அதனால் அகத்தியருக்கு புகட்டினோடு மட்டும் இல்லாமல் அகத்தியர் கூடவே தங்கி அவருக்கு நிறைய வைத்திய முறைகளை சொல்லி கொடுத்துருக்காரு. வைத்தீஸ்வரன் இல்லையா, வைத்திய முறைகளை சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அகத்தியர்னோட வேண்டுகோளுக்கு இணங்க அகத்தியர் கேட்டிருக்காரு, நம்மளாம் எனக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா நீ போயிடு, நான் திருப்பி கூப்பிடும்போது நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்போம். ஆனால் சித்தர்களோட எண்ணம் அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ என்னோட பிணியை நீ போக்கனா மாதிரி பிற்காலத்தில் கலியினோட ஆட்டம் இருக்கும், கலிகாலத்தில். அப்போ எண்ணற்ற மக்கள் நோயினால், பொது ஒருத்தவங்களுக்கு நோய் வருது அப்படின்னாலேமா அவங்க செஞ்ச கர்மத்தினால எல்லாருக்குமே இருக்கும், நாளைக்கு எங்களுக்கும் வரும் உங்களுக்கும் வரும், எல்லாருக்குமே ஒரு நோய் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா. அந்த கர்ம வினை பலனால அவங்க நோயினால் கஷ்டப்படும் போது எத்த தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ உன்னை வந்து வழிபாடு பண்ணும்போது நீ அவங்களுக்கு அருமருந்தாக இருந்து அந்த நோயிலிருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்கணும் அப்படின்னு அகத்திய பெருமான் வேண்டிக்கணத்துக்கு இணங்க ஈசன் அங்கே சுயம்புவா நின்னுட்டான். மருந்தீஸ்வரரா, இதுதான் பெயர் காரணம் அங்கே. இதுதான் மருந்தீஸ்வரர். ஈசனே சுயம்பா வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டார். பொதுவாக சுயம்பு லிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, நம்ம அந்த ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கிறோம், இல்லைனா வந்து கோயில் வந்து பிரம்மோற்சவம் பண்ணுறோம். அப்போ நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகத்தில் இருக்க ஈசனை எடுத்து வச்சுட்டு அந்த கோயில் வந்து சுத்தம் பண்ணுறது எல்லாமே செய்வாங்க. ஆனால் சுயம்பு லிங்கம் அப்படின் போது எடுக்கவே முடியாது. எப்படின்னா மரத்துக்கு எப்படி வேர் போகுதுமா அந்த மாதிரி வேர் போயிட்டே இருக்கும். சுயம்பு லிங்கம் அப்படின்னா அவங்கள இது பண்ணிவிட்டு பாலாலயம் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோயிலினோட கைங்கரியம் செய்வாங்க. சுயம்பு லிங்கத்தை எடுக்க முடியாது, வேறு எங்கே போகுதுன்னே தெரியாது, பாதாள லோகம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈசன் சுயம்பு அங்கே வந்து நின்ன ஸ்தலம் இது. அந்த ஈசனுடைய பேர் மருந்தீஸ்வரன், அதே மாதிரி ஔஷதீஸ்வரன் அப்படின்ற பேர். அப்போ இந்த கோயிலில் இருக்க ஈசனை வழிபாடு பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் பேர்லேயே தெரிஞ்சிடுது இல்லைங்களா. இங்கே இருக்க அம்பிகை பேர் வந்து பார்த்திங்கன்னா திரிபுர சுந்தரி. அம்பிகை 3 லோகத்துலேயும் அவள் தான் அழகியாக இருக்காள். அங்கே அவள் 3 லோகத்தில் மட்டுமா அழகி, 14 லோகத்தில் அழகியாரு அப்படின்னா அது அம்பிகை தானே. ஆனால் அந்த சிற்பமும் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகையினோட ரூபமும் நிதர்சனமாக நம்ம கூட நின்று பேசுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் போனீங்களான்னா பாருங்கள், அம்பிகை திரிபுர சுந்தரியாக இருக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவலிங்கங்கள் இருக்குது, நடராஜர் இருக்கார். நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு சேர நிறைய லிங்கங்களை நம்ம வழிபாடும் பண்ண முடியும். அதுக்கும் மேலே இது எந்த இடத்துல இருக்குது, திருவான்மியூரில் இருக்குது. திருவான்மியூருக்கே ஒரு வரலாறு இருக்கு. இப்போ ஈசிஆர்ல இருக்கிற திருவான்மியூருக்கும் தனி ஒரு வரலாறு இருக்கு. இப்ப நம்மளுக்கு திருவான்மியூர் சாதாரண ஊரா தெரியலாமா, ஆனா திருவான்மியூர்னோட வரலாறு என்ன அப்படின்னா வான்மீகி முனிவர். வான்மீகி முனிவர் யாரு, வால்மீகி முனிவர், ராமாயணத்தை ஏற்றினார் பார்த்தீங்களா. அந்த வால்மீகி தமிழ்ல வான்மீகி அப்படிம்பாங்க. அவரு ஒரு வேடுவனா இருந்தவர். யார் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையம்மா. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, யார் எப்போ பெரிய ஆள் ஆகுறாங்கன்னே தெரிலப்பா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காலத்தில் யார் எப்போ ஈசனோட அனுகிரகத்தினால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பெறுவாங்க அப்படின்றது தெரியாது. அந்த மாதிரி ஒரு வேடுவனாக இருந்தவர் சிவனை நோக்கி திடீர்னு அவருக்கு தோணித்து சிவனை நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தியானம் பண்ண ஆரம்பித்து அவரோட தவ வலிமையை பார்த்து ஈசனே அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். ஈசனே அவர் முன்னாடி வந்து நின்று அவருக்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காமிக்கிறார். ஓ, இது ஆடல் பெற்ற திருத்தலம். அப்ப ஆனந்த தாண்டவம் ஒரு வன்னி மரத்தடியில் ஆடி காமிக்கிறார். இப்பயும் அந்த வன்னி மரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஞானம் அப்படின்னு வருது. அதனாலதான் பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு ராமாயணத்தை ஏற்றியார். ராமாயணம் வால்மீகி இயற்றிய ராமாயணம் இருக்கு, அதே மாதிரி கம்பரி இயற்றிய ராமாயணம் இருக்கு, ஹனுமன் இயற்றிய ராமாயணமும் இருக்கு. ஹனுமன் ஒரு ராமாயணத்தை ஏற்றியிருப்பார். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, அந்த புத்தகம் எல்லாம் காணாம போச்சு. கொஞ்சம் சில பகுதிகள் தான் இருக்கு. ஆக அந்த ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தங்கி ஈசனை நோக்கி தவம் பண்ணி ஈசனை பார்த்த ஒரு கணத்தினால ஒரு விஷயத்தினால இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா திருவான்மீகியூர், திருன்றது அடைமொழி மரியாதை, திருவான்மீகியூர்
அப்படின்றது பிற்காலத்துல மருவி திருவான்மியூர் அப்படின்றது பெயராயிடுச்சுமா. நிறைய இடங்கள் அப்படிதான் மருவி மருவி வேறு ஒரு பெயர் ஆமா ஆமா மருவி மருவி வருது. இருக்கக்கூடிய அந்த புராண கதைகள் இன்னும் உயிர்ப்போட இருக்கிறத கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மை உண்மை. இங்க இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி தாயார பத்தி சொன்னீங்க. அம்பாளை வழிபடுறதால கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஏன்னா மருந்தீஸ்வரருடைய சமேதை இல்லையா, அப்ப அம்பாளை வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லுங்க. பொதுவா ஒரு விஷயம் உண்டுமா, அதாவது உலகத்துல இருக்கிறதுலே அதி உன்னதமான வழிபாடு சிவ வழிபாடு, அதனினும் ஒரு படி மேல சக்தி வழிபாடு. நான் எல்லா வரத்தையும் ஈசன் கிட்ட இருந்து தான் வாங்கினேன், ஆனா கொடுக்கறது ஈசனை விட தாராளமா கொடுக்குறேன். நான் திருவிளையாடலாம் பண்ண மாட்டேன். இதுதான் அம்பிகையினோட ஒரு இது. அம்பிகையை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன கொடுக்க மாட்டேன், எல்லாமே கொடுப்பா. நீ அம்பிகையை நோக்கி ஒரு விஷயம் நீ கேட்கிற அப்படின்னா 100 விஷயமா அவ தருவா. என்ன கோவக்காரி, நியாயம் தர்மம் உனக்கும் இருக்கணும். எனக்கு ரொம்ப நியாயமா இருந்தாதாம்மா பிடிக்கும், எல்லாத்துலேயுமே எனக்கு டிசிப்ளின் வேணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தாயாரை நோக்கி நம்ம எதெல்லாம் நம்மளோட குறை அப்படின்னு யோசிக்கிறோம், அத்தனை குறையும் தீர்க்கக்கூடிய தாயார். விஷயம் அகிலலோக அன்னை இல்லையா, அவளோட மனசு சட்டுன்னு இறங்கி பட்டுன்னு பலன் கொடுப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா. அவளோட ஒரு கடைக்கண் பார்வை போதும் உன்னுடைய அத்துணை கஷ்டங்களும் ஓடோடி போக அப்படின்னா. அதுக்கும் மேலே இங்கே இருக்க ஈசனுக்கே இன்னொரு வரலாறும் இருக்குமா, இன்னொரு தாத்பரியமும் இருக்கு. மேம், ரொம்ப அழகான அற்புதமான தகவல்கள் நம்ம நேயர்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் மருந்தீஸ்வரருக்கு பல வரலாறுகள் இருக்கு, சிறப்பான அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா சிவபெருமானுடைய தலையில சின்னதா ஒரு வடு மாதிரி இருந்திருக்கும். அந்த வடுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அது என்ன கதை, வாங்க தொடர்ந்து பேசலாம். மேம், நிறைய கதைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுல ஒரு பின்னணி கொண்ட கதை தான் அந்த சிவபெருமான் அந்த சுயம்பு லிங்கத்திலேயே ஒரு வடு இருக்கிறது. அது எதனால உருவானது? பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கதைகள் சொல்லும் போது சிலர் யோசிப்பாங்க, இது பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு ஈசன் இப்படி ஒரு திருவிளையாடல நிகழ்த்தியிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முறை என்ன ஆகுதுமா, நமக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆணவம் அப்படின்றது வருது பார்த்தீங்களா, தான் அப்படின்ற செருக்கு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காமதேனுக்கும் தேவலோக பசு அவ பார்க்கடலை களையும் போது வந்தவ அவளுக்கும் செருக்கு வந்துச்சா. என்னை விட உயர்ந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு, அந்த உயர்ந்தவ யாருமே இல்லை அப்படின்ற எண்ணம் வரும்போது வசிஷ்ட முனிவர் வந்திருக்காரு. வசிஷ்ட முனிவரை அவமரியாதை பண்ணியிருக்கா காமதேனு. வணங்கும் போது வணங்காம திமிரா பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப யாராவது பிடிக்கலாம் இப்படி மூஞ்சை திருப்பி பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்க்காத மாதிரி கண்டும் காணாத மாதிரி இதே மாதிரி காமதேனுவும் பண்ணும்போது வசிஷ்ட முனிவருக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து சாபம் கொடுத்துட்டாரு. அப்படின்னாலே சாபம் தான். வசிஷ்ட முனிவர் தூர்வாச முனிவர் மாதிரி கிடையாது, அடிக்கடிக்கு சாபம் கொடுக்க மாட்டார். தூர்வாச முனிவர் தான் சட்டுன்னு கோவப்பட்டு பட்டுன்னு சாபம் கொடுத்து டக்குன்னு அவரோட பவர்ஸை இழந்துருவாரு அப்படின்னு சொல்ல. வசிஷ்டர் அப்படி கிடையாது. இருந்தாலும் காமதேனு பண்ண சின்ன சின்ன செயல் அவருக்கு பிடிக்கல. அதனால என்ன சொல்றாரு, நீ தேவலோக பசுவா இருக்கிறதுனால தானே உனக்கு இந்த ஆணவம், நீ பூலோகத்துல போய் சாதா பசுவா வாழுப்போ அப்படின்னு சாபம் விட்டுடுறாரு. சாபம் விட்ட உடனே அந்த சாபத்தின் காரணம் தான் முனிவர்களுடைய தவ வலிமை அப்படின்றது ரொம்ப பெருசுமா. பொதுவாகவே நிறைய இறை வழிபாடு இருக்கவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம சாபம்ன்றது வாங்கக்கூடாது. ஒருத்தவங்க ரொம்ப இறை வழிபாடு இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட நம்ம விலைக்கு தான் இருக்கும். நான் சொல்றது உண்மையாவே இறை வழிபாடு இருக்கவங்க கிட்ட, புரியுதுங்களாமா. நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்றவங்க கிட்ட இல்ல, எப்பயுமே நான் தான் கடவுள்னு சொல்றவங்க கிட்ட நம்ம தொலைவுல தான் இருக்கணும். ஏன்னா அவங்க கரெக்ட் கிடையாது இல்லையா. நான் அம்பிகைக்கு அடியவள்னு சொல்லலாம், நான் ஈசனுக்கு அடியவன் சொல்லலாம், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா. கடவுள் வேற, மனுஷ பிறப்பு வேற. அப்ப இந்த காமதேனு என்ன பண்றா, சாதா பசுவா பூலோகம் வந்துடுறா. பூலோகம் வந்த முன்னாடி சாதா பசுக்களுக்கு எத்தனை துயர்கள் இருக்கும், அத்துணை துயர்களையும் இவ அனுபவிக்கும் போது அவளுக்கு முடியல. நான் என்ன பண்ணலாம், யாரை போய் வேண்டலாம், ஈசன் தான் ஒரே கடவுள், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பான் இல்லையா. அப்ப ஈசனை போய் வேண்டலாம் அப்படின்னு அவ அலைஞ்சு திரியும் போது இந்த மருந்தீஸ்வரரை பாக்குறா. மருந்தீஸ்வரரை பார்த்து அங்க போயிட்டு, பொதுவா பசு என்னமா பண்ணும், பால் கொடுக்கும் இல்லைங்களா. இவ நேரா அந்த லிங்கத்தை முன்னாடி போயிட்டு பால் சுரந்து அபிஷேகம் பண்றான். லிங்கத்துக்கே ஈசன் அபிஷேக பிரியன் இல்லையாமா. அப்ப பால் சுரந்து அபிஷேகம் பண்ணு. ஒவ்வொரு முறையும் பால் சுரக்கும் போது அந்த குழம்பு மடியினோட அந்த காம்பு பாத்தீங்கன்னா அந்த ஈசனோட நெத்தியில பட்டு அது பாத்தீங்கன்னா அந்த குழம்புனோட அச்சு தான் இன்றளவும் இருக்கு. பால் சொரிந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் ஈசன் அதீத பிரீத்தி ஆயிடுறான். பிரீத்தியாகி அவளுக்கு அந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் அப்படின்றது கொடுக்குறா. ஆக காமதேனு வழிபட்ட ஸ்தலம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. நிறைய பேருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காமதேனு வழிபாடு அப்படின்றதே சிறப்புமா. ஏன் அப்படின்னா பொதுவாக பசுனோட வழிபாடு 33 கோடி தேவர்களும் பசுவினுள் அடங்கும்.
ஆமா, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தேவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப 33 தேவர்களும் பசுவில் அடக்கம் அப்படின் போது நீ ஒரு கோபூஜை செய்யறதுனாலே உனக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது தீரும். அதுக்கும் மேல இறந்த பின்பு இந்த ஆன்மா போகும் பாத்தீங்களா? அப்ப வைதரணி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா அந்த ஆறு ஃபுல்லும் வந்து சீழு, ரத்தம், ரொம்ப வந்து கொடுமையான விலங்குகள், பயங்கரமான விஷப்பூச்சிகள் அதெல்லாம் இருக்குமா. யார் ஒருத்தர் கோதானம் பண்றாங்களோ, கோபூஜை செய்கிறாங்களோ, இறந்த பின்னாடி அந்த ஆத்மா வந்து யமலோகம் போயிட்டு தானே அது வந்து சொர்க்கமா நரகமா எந்த ஆன்மா வந்துச்சுனாலும் யமலோகத்துக்கு தான் போகணும். யமலோகத்துக்கு போகணும். சிவனடியார்களை அன்றி மற்றவங்க சிவனடியார்களை சிவன் அதாவது பூதகணங்கள் வந்து கூட்டிட்டு போவோம். அவங்க நேராக சிவசாயுஜ்யம் அடைஞ்சிடுவாங்க. இது வந்து உண்மையான சிவனடியார்கள். நான் சிவனடியார்கள் சும்மா சொல்கிறவங்க கிடையாது. நான் உயிரோடு இருக்கிறதே என் ஈசனுக்காக, வாழ்ந்தா என் ஈசனுக்காக, செத்தா நான் ஈசனுக்காக சாவேன். அது சிவனடியார்கள். அந்த மாதிரி சிவனடியார்களை யமதூதர்கள் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, சிவகணங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம். மீதி எல்லா சாமானிய மனுஷங்களும் இப்போ இதில் வைணவர்கள் நிறைய பெருமாள் பக்தர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து விலக்கு. மீதி சாமானிய மனுஷங்க நான் வாழும்போது பெருசாக சாமியெல்லாம் கும்பிடல, பணத்தை பின்னாடியே ஓடினேன், நான் நிறைய தப்பு தண்டை செஞ்சு பணத்தை சம்பாரிச்சேன். இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைதரணி ஆறை கடந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யமலோகத்துக்கே போகணும். யமலோகத்துக்கே போகணும். அங்கே போயிட்டு யமவாதனை ஒன்று அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் அது சொர்க்கமா நரகமா அந்த ஆன்மா பிரியும். அப்போ அந்த வைதரணி ஆறை கறக்கும் போது யார் ஒருத்தர் கோபூஜை செய்கிறாங்களோ, யார் ஒருத்தர் பசுவை தானம் பண்ணுறாங்களோ, பசு வந்து நிற்குமா. பசுனோட வாழை பிடிச்சி வைதரணியாத்தை ரொம்ப அழகாக கடந்துடலாமா. நம்ம பெரிய புண்ணியாத்மானா பசு மேலே ஏறி கிடக்கலாமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது பொய் கிடையாது, கட்டுக்கதை கிடையாது, கருட புராணம் சொல்லும் உண்மை. இது பெருமாளே கருடன் கிட்ட சொன்ன உண்மை. இது வந்து நம்ம வந்து கட்டுக்கதை அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி எத்தனையோ உண்மைகள் இருக்கதாமா செய்யுது. அந்த மாதிரி பொதுவாகவே நம்ம வந்து காமதேனு வழிபாடு பண்ணுறது நிறைய விஷயங்களுக்காக வழிபாடு பண்ணுவாங்க. ஆக இந்த இடத்துல போய் ஈசனை வழிபாடு பண்ணுறதுனால நீ காமதேனுவை வழிபாடு பண்ணி என்ன புண்ணியம் உனக்கு கிடைக்கும், அதுவும் சேர்ந்து கிடைக்கும். ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இல்லைம்மா, சென்னைக்கு இல்லை, சென்னை வாசிகள் எல்லாருமே போய் வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலமா இருக்கு. நிறைய பேர் போயிருப்பாங்க. திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்னை வாசிகள் போகாம இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இத்தனை பெருமை மிக்க கோவில், இத்தனை வரலாற்று சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அற்புதமா ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, இதுல இன்னும் அதனோட விபூதி இருக்கு. அந்த மருந்தீஸ்வரன் கோயில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரசாதம் இருக்கு இல்லம்மா. இந்த திருச்சாந்தூர் உண்டை இதுல கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் வைத்தீஸ்வரன் கோயில்ல. அந்த மாதிரி இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணி, பால அபிஷேகம் பண்ணி, விபூதி வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி, அந்த விபூதியை தான் பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. தீராத நோய்களை, தீராத பிணிக்களை தீர்க்கும் விபூதி அப்படின்றதா அதுக்கு இதுவே. அப்போ அந்த விபூதியை நெத்தியில் வச்சுக்கிறது, கொஞ்சம் வந்து சாப்பிட்றது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருமா, தீராத நோய்கள்னா எந்த நோயாக இருந்தாலும் தீர்ந்து போயிடுமா அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவராக இங்கே நம்ம சொல்லணும். ஜோதிட ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 6ஆம் பாவம் சொல்லுவாங்க, ருணரோகு சத்ருஸ்தானம். நீ பூர்வ ஜென்மத்தில் என்ன கர்மம் பண்ண அதுக்கான பலனை நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கான், அதே மாதிரி சனியினோட சம்மந்தப்பட்டிருக்கா, லாங் ஸ்டாண்டிங் இல்னஸ்னால படுத்த படுக்கையாக இருப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இங்கே போனால் சரியாயிடுமா அப்படின்ற ஒரு யோசனை வரும் இல்லம்மா. தீரக்கூடிய நோய்களாக இருந்தால் எளிதில் தீர்ந்துடும். ஈசனுடைய அனுகிரகத்தினால கூட வைத்தியமும் பண்ணுறோம். தீராத நோய்களாக இருந்தால் ஈசனுடைய அனுகிரகத்தினால அந்த நோயில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது சாலிடாக வந்துடும். விடுபடுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு கிடைக்கும். சரியான ஒரு மருத்துவமனை, சரியான ஒரு மருத்துவர்கள், அந்த மாதிரியான கடவுள் மனுஷ ரூபினேமா. கடவுள் இப்ப நேரா வந்து அகத்தியருக்கு நேரா வந்து நின்னா, நீயும் நானும் கூப்பிட்டா ஈசன் நேரா வருவான். அந்த அளவுக்கு நம்மளுக்கு தவ வலிமை நம்புவோமா அப்படிங்கறதா கேள்வி. அது நீ ஈசனா இருக்குன்னா நீ ப்ரூஃப் பண்ணுங்கிற அளவுக்கு தான் இந்த காலம் இருக்கு. அப்ப இந்த காலத்துல நம்ம கடவுள் என்ன பண்ணுவான், இப்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, மகா எனக்கு ஹெல்ப் பண்றான், ஏதோ ஒரு விதத்துல நான் கும்பிடுற கடவுள் யாரோ விதத்துல ஹெல்ப் பண்ணுவோம். நல்ல வைத்தியம் கிடைக்கும், நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் பலிதமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம யோசிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மருந்துகளே வந்து சரிவர உள்ள சேர்க்கப்படலை, உடல்ல சேரலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்கு. அப்ப அவங்கெல்லாம் நம்ம வந்து மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு நம்ம ஈசனை வழிபட்டா அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும். மேம், வன்னிமரம் பத்தி சொன்னீங்க, இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் பத்தியும் சொல்லுங்க மேம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அதில் மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் அப்படின்றது விசேஷம். இங்கே இருக்க தீர்த்தமும் அதே மாதிரி தான்.
இங்க இருக்க நோயும், அதாவது இங்க இருக்க தீர்த்தமும் வந்து பாத்தீங்கன்னா நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு தீர்த்தம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கும் மேல இங்க ரொம்ப பிரசித்தி என்ன அப்படின்னாமா, ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணி அங்க கொடுக்கக்கூடிய பாலும் விபூதி. பாலும் விபூதியும் வந்து பாத்தீங்கன்னா அதை குடிக்கிறது, அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த நெத்தியில விபூதியை பூசிக்கிறது. பிறவி பிணி பொதுவாகவே சிவ வழிபாடு எதுக்குமா? நம்ம வந்து எளிமையா சொல்லணும் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் மாதிரி தான். என்ன சொல்லுவாங்க? பிறவா வரம் கொடு, பிழையேது நான் செஞ்சு பிறந்தாலும் உன்னை மறவா வரம் கொடு, இன்னும் வேணும் கேள், என்ன வேணும் தாயே. அப்ப ஈசனே வந்து பாத்தீங்கன்னா தாயேன்னு சொன்ன அம்மா யாரு? காரைக்கால் அம்மையார். அந்த அம்மா தலைகீழ நடந்து வரும்போது பார்வதி கேட்கிறா, என்ன இது, யார் அப்படி வராங்க அப்படின்னும் போது, என்ன ரொம்ப தூரத்துல இருந்து வரதுனால பார்வதிக்கு யார் இப்படி வராங்க தலைகீழ நடந்து அப்படின்னும் போது ஈசன் சொல்றாரு, எம்மை பேணி காக்கும் எம் அம்மையை கான் அப்படிங்கிறாரு. என்னோட அம்மா நீ, எங்க அம்மாவை பாரு அப்படிங்கிறாரு. அந்த அம்மா வந்து கேட்கும்போது என்ன வரம் வேணும்னு போது இந்த வார்த்தை கேட்குது, இன்னும் வேணும் கேள், என்ன வேணும் தாயே, நான் பாட நீ ஆட வேணும், நான் பாடுறேன் நீ ஆடணும், உன்னோட ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னுது. பொதுவாகவே சிவனை வழிபாடு பண்றவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, நிம்மதி கிடைக்கல, எனக்கு நிம்மதி வேணும். ஈசன் நிம்மதிக்கு மட்டும் கடவுள் இல்லம்மா, ஐஸ்வரேஸ்வரன், எல்லாத்துக்கும் கடவுள் அவ. என்ன நம்மளுக்கு அந்த கடவுளை எப்படி வழிபாடு பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கிறதுனால அந்தந்த சிவஸ்தலங்களோட பெருமைகளும் தெரியல, அருமைகளும் தெரியல. சிவ வழிபாடு தோத்ததா சரித்திரமே இல்லம்மா. கூட்டி கழிச்சு ஈசனோட கணக்கு ஒன்று இருக்கு. நீ என்ன கேட்குற அதை கொடுத்தே தீருவா, மாற்றுக்கருத்தே கிடையாது. இதை புரிஞ்சிக்கணவங்களுக்கு அந்த அனுபவம் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கும். தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. இல்லை மேம், பொதுவாகவே நான் ஒரு கருத்தை முன்வைப்பேன். என்னன்னா, நமக்கு பிராப்தம் இருக்கணும். ஏன்னா ஒரு தகவல் சொல்கிறோம், ஒரு கருத்தை நம்ம பரிமாறுறோம், இல்லை ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் நம்மளுடைய நேயர்கள் கிட்ட அப்படின்னும் பொழுது, குறிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடை பார்க்கறதுக்கான ஒரு பிராப்தம் இருந்தால் தான் மருந்தீஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியும், நம்ம அங்கே செல்லவும் முடியும். அவனொருளாலே அவன் தாள் வணங்கி. உண்மை அதுதான். ஏன்னா அது இருந்தாதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கைகூடும். ஏன்னா நீண்ட நாள் பிணிகளையும் போக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் நம்மளுடைய மருந்தீஸ்வரர். அந்த தீர்த்தத்துக்கும் அந்த தன்மை உண்டு, அந்த ஸ்தலத்துக்கும் அந்த தன்மை உண்டு. திருவான்மையூரே ஒரு ஆஸ்பீஷியஸான பிளேஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைம்மா. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஸ்தலத்தை பற்றி இன்னைக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க மேம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சென்னை வாசிகள் அப்படின்னா கட்டாயமாக திருவான்மியூருக்கு எப்படி போகணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். சென்னைக்கு வரவங்க யாராக இருந்தாலும் கோயம்பேட்டிலேருந்தும் உங்களுக்கு திருவான்மியூருக்கு பேருந்து வசதி இருக்குது. அண்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ வசதியும் கேப் வசதியும் நிறையவே இருக்குது. அப்படிங்கிறதுனால சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து இறங்கிட்டு திருவான்மியூருக்கு போகணுன்னா கோயம்பேட்டிலேருந்து திருவான்மியூருக்கான பஸ் வசதிகள் இருக்குது. தாராளமாக யார் எங்கேருந்து வந்தாலும் திருவான்மியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போனீங்கன்னா தீராத பிணிகள் தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கான அற்புதமான கதைகள் மட்டும் இல்லை, தல வரலாறே அதை தான் சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரரும் அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாரு. ஸோ யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, நோய்கள் தீரணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு முறை மருந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கான அற்புதமான பலன்கள் காத்துட்ருக்கு. எல்லா கோவில்களுக்கு பின்னாடியும் நல்ல நல்ல கதைகள் இருக்குது. அது கதைகளாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வியலில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாறாக இருக்குது. அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நேயர்களுக்கு அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி மேம். நன்றி.